தேவன் ஆராதனை வழிநடத்திருக்கிறார். மீதமுள்ள நேரங்களை போதுகிற இடத்திலே ப்ராஃபிட் இடத்திலே தருகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ப்ராஃபிட் வழியாக Hallelujah. Check. Praise God. Jesus. Check. Praise God. Thank you, Lord. Thank you. Check. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Jesus. Check. Praise the Lord. Hallelujah. இதனை சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்தவங்க எல்லாரையும் இந்த பெருந்துறை, இந்த ஈரோடு, எல்லாரும் விட இங்க வந்திருக்கிற நீங்க பாக்கியவான்ங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஏன் தெரியுமா இந்த மாதிரி நல்ல சத்தியங்கள் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவார், உங்க நோய்களை மாற்றுவார். அப்படிங்கிற சபைகள் இங்க எண்ணக்கூடிய 1-2 சபைகள் தான் இருக்குது. ஆமென். அந்த வட்டாரத்துல ஆண்டவருடைய சரியான இருதயத்தை நாம் வெளிப்படுத்த, ஆண்டவருடைய சரியான இருதயத்தை உங்களுக்குள்ள இயேசுவை போல வாழ்கிற அந்த வாழ்க்கையை சொல்லிக்கிற ஒரு சபையாக நம்ம சபையை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஆமென். சீக்கிரத்துல இது ஒரு சாதாரண கூட்டம் கிடையாது. சரி, ஓகே, இது ஒரு சாதாரண சபை கிடையாது. ஆமென். அதுவே இங்க வந்திருக்கிற நீங்க யாரும் சாதாரணவர்கள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற யாரும் நீங்க யார் கிடையாது. நீங்க எல்லாம் அபரிமிதமானவர்கள். ஆமென். எப்படி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். கடவுள் எப்படி இருக்கிறாரோ கடவுளுடைய அதே சாயல். சொல்லுங்க, அதே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூனை குட்டி போட்டா நாய் குட்டி போட்டா கடவுள் யாரு உங்களுக்கு? யாரு? அப்பாவா கடவுளா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேட்கல. அப்பா போட்ட குட்டினா நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் ஒரு கடவுள் தானே. நீங்க எல்லாம் குட்டி கடவுள். அந்த வசனம் சொல்லுது, தேவனை உடையவர்கள் தேவர்கள். நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? தேவனை உடையவர்கள். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துமா. ஏனென்றால் நீங்கள் தேவர்கள் என்றால் அவர் வைத்திருக்கிற எல்லா நன்மையும் உங்களுக்குள்ளே வெளி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you, Jesus. ஆமென் சொல்லுங்க.
நான் உயர போறேன், உயர பறக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் கூடாத காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே. அவர் சொல்ல ஆகும். அவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சொல்லி இருக்காரு அது அப்படியே நடந்தே தீரும். அது எந்த மாற்றமும் இல்லை. அவர் என்ன அப்பா மனக்காரனா பிள்ளை பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்காரா பிள்ளை பிச்சைக்காரனா இருக்க முடியுமா? பிள்ளை கடன்ல இருக்க முடியுமா? பிள்ளை தரித்திரத்துல இருக்க முடியுமா? பிள்ளை வேதியில இருக்க முடியுமா? பிள்ளை வேதனையில இருக்க முடியுமா? முடியாது. அப்பாவை போலதான் பிள்ளை இருக்கணும். அப்பாவை போல பிள்ளை இல்லைன்னா அது பிள்ளை இல்லை. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், அப்பாவை போல பிள்ளையாகி நீங்க மாற போறீங்க. உங்க வாழ்க்கை மாற போகுது. அப்பாவை போல மாற போறீங்க. எஸ் எஸ் எஸ். கடவுளுடைய அதே சுபாவம், கடவுளுடைய அதே காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, நடக்க போகுது. எஸ் எஸ் எஸ். அவன் இப்பவே சரீரத்துல சில நோய்கள் மாறிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். சரீரத்துல சில நோய்கள் ஆண்டவர் மாத்திட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவே சில நோய்கள் மாறிட்டு ஒரு சுகப்படுத்துகிற தூதன் இங்கே இறங்கி இருக்கான். சுகப்படுத்துகிற தூதன் மட்டும் இல்ல, பணத்தை கட்டவிழ்க்கிற ஒரு தூதன் இங்கே இறங்கி வந்திருக்காங்க. எதுல நம்புறீங்க? பணத்தை கட்டவிழ்க்கிற ஒரு தூதன் இங்கே இறங்கி வந்திருக்கிறான். எஸ். ஒருவேளை உங்களுக்காக கட்டி வைக்கப்பட்ட பணங்கள் இப்போ திறக்க போகுது. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் திறக்க போகுது இயேசுவின் நாமத்துல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அடைப்பட்ட வாசல்கள். எஸ். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிக்கிடத்தில் இருக்கிற புதையல், ஒளிச்சிருக்கிற புதையல் உனக்காக திறக்க போது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் பண்ணிக்கிற மாட்டோம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷம் அந்த உங்களுக்காக ஒரு பொக்கிஷம் அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல அந்த காலத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்பட்டது. இப்ப திறக்கப்பட்டது. உங்களுக்காக திறக்கப்பட்டது. இயேசு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக ரைட் நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் வாய்க்க திறந்து இயேசுவின் நாமத்துல எனக்காக ஒரு வாசல் என்னுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு வாசல் திறக்குதுன்னு சொல்றது மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஓ நல்ல வாசல் பேசி எஸ். இப்போ ரைட் சில வேலை அந்த செழிப்பை நான் இப்போ ரிலீஸ் பண்ண இயேசுவின் நாமத்துல. ஆமென். இதுல நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். செய்து முடித்தார். எப்ப முடித்தார் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்காக எப்ப செஞ்சு முடிச்சாரு? சொல்லுங்க பார்க்கலாம். சரி. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Check. Hallelujah. Thank you Jesus. Okay. Amen. சொல்லுங்க பார்க்கலாம். Amen. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்க. இப்போ ஒரு பணக்கார அப்பா இருக்காரு. எப்படி இருக்காரு? பயங்கர பணக்காரர். பிள்ளை பணக்காரனாரையும் பிச்சைக்காரன் மாதிரி பிறக்குமா? அப்பா பணக்காரனா இருந்தா பிள்ளை எப்படிதான் பிறக்கணும்? ஆனா நீங்க பிறக்கிறனால நீங்க கோடீஸ்வரனா பிறந்தீங்க. ஆனா அப்பாவை நீங்க சரியாக அறியாததுனாலதான் இப்ப சில கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு. அவங்க சொல்றது புரியுதான்னு தெரியல. அப்பா டாக்டர். அந்த டாக்டர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். நம்ம டாக்டர் மாதிரி இல்ல. நம்ம டாக்டருக்குலாம் என்னதான் செய்யணும்? கட்டி. நம்ம டாக்டரு அதான் சொல்லுவாங்க, 100 பேரை கொண்டாடுறா 60
பேர் 1000 பேரை கொண்டாரா அரை வைக்கிறா. இந்த டாக்டர் இல்ல. ஆனா இந்த டாக்டருக்கு ஹார்ட்ல ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் என்ன செஞ்சிருவாரு, அப்படியே நமக்கு தெரியாம தூக்கி மாத்திடுவாரு. என்ன செஞ்சிருவாரு? அப்படி ஒரு டாக்டர் தான் யாரு? என் அப்பா. சொல்லுங்க, என் அப்பா. அப்போ என் அப்பாவை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா, என் அப்பாவை நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் நோயா இருக்க வேண்டிய வியாதியில நான் வாழ வேண்டிய. அப்போ எனக்கு வியாதி வந்ததுக்கு காரணம் அப்பாவை குறித்து அறியா. சொல்லுங்க பாருங்க, அப்பாவை குறித்து என் மன கஷ்டத்துக்கு காரணம் அப்பாவை குறித்து பாருங்க. இப்போ அந்த வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில மரித்தது எதற்காக மரித்தார் தெரியுமா? நம்முடைய தரித்திரத்தை என்ன செஞ்சுட்டாரா? எடுத்து. இப்ப பாருங்க, என்கிட்ட இருந்த தரித்திரம் அவர்கிட்ட போயிட்டு, அவர்கிட்ட இருந்த ஐஸ்வர்யம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட பணம் தங்கும். சொல்லுங்க, பணம். அப்போ பணம் ஏன் என்கிட்ட தங்கலைன்னா, எனக்கு சில விதிமுறைகள் தெரியல, எனக்கு சில கோட்பாடுகள். இன்னையில இருந்து நான் ஒண்ணு சொல்றேன், அப்பா பணக்காரரா இருந்தா பிள்ளை கடனா இருக்க வேண்டிய காரணமே கிடையாது. பிள்ளை கடனா இருக்க முடியாதுங்க. பிள்ளை கடன் வாங்க வேண்டிய வட்டிக்கு கந்து வட்டிக்கு இதுக்கெல்லாம் பிள்ளை தேட வேண்டிய அவசியம். அப்பா பணக்காரர்னா பிள்ளை. ஒருவேளை நான் இப்ப இல்ல, இப்ப நான் ஒருவேளை என்கிட்ட அந்த பணம் இல்ல, இப்ப ஒருவேளை என்கிட்ட ஆரோக்கியம் இல்ல, ஆனா வந்துதான் ஆகணும். கரங்களை தட்டி அது வந்துதான் ஆகணும், அது வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். ஒருவேளை இப்போ நான் சில அறியாமல் இருந்தனால பிசாசு சில காரியங்களை திருடி இருக்கலாம், திருடி இருக்கலாம். சில பணத்துல ஆரோக்கியத்துல சில காரியங்களை திருடி இருக்கலாம். ஆனா எனக்காக என் அப்பா இறங்கி இருக்காரு, இங்க இறங்கி இருக்காரு. எத்தனை நம்புறீங்க? எனக்காக என் அப்பா சிலுவையில மரித்த என்னுடைய அப்பா இங்கே இறங்கி வந்திருக்கிறார். அப்பா வந்துட்டாருன்னா பிள்ளைக்கு என்ன கவலை? அப்பா வந்துட்டாருன்னா பிள்ளைக்கு என்ன கவலை? இப்ப வந்து சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, சில இடத்துல பிள்ளைங்க நம்ம கையை பிடிச்சிருக்கோம். இந்த ஹைவே ரோட்ல போற நேரம், இந்த பைபாஸ்ல போற நேரம், பிள்ளை அப்பா கையை பிடிக்குமா, அப்பா பிள்ளை கையை பிடிக்குமா? அப்பா. நான் சொல்றேன், உங்க கஷ்டத்துல உங்க கையை அப்பா பிடிச்சிருக்கிறாரு. உங்க இப்போ நீங்க நோயில இருக்கிறாரோ உங்க கையை அப்பா பிடிச்சிருக்கிறாரு. உங்க சரீர பலவீனத்துல இப்போ அப்பாவே கையை பிடிச்சிருக்கிறாரா? நான் ஏன் கிளம்பணும், நான் ஏன் கிளம்பணும், நான் ஏன் கிளம்பணும்? என் குடும்ப வாழ்க்கை, என் குடும்ப பிரச்சனைகள், என் பிசினஸ், என் தொழில், எப்போ ஏன் ஹைவே வீட்டுல இருக்க நேரம் பிள்ளையை நம்ம பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப சில தெருவில் எல்லாம் போனா பிள்ளை நம்ம கையை செஞ்சிடும். ஏன் ஹைவேல பைபாஸ்ல போனா நம்ம ஏன் பிள்ளை கையை பிடிக்கிறோம்? ஏன் நம்ம கையை பிடிக்கிறோம்? பிள்ளை விபத்துல, ஒருவேளை நீங்க இப்ப விபத்துல மாட்டிட்டு இருக்கீங்களா? உங்களை இந்த விபத்துல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு என் அப்பா உங்க கருத்தை அதான் சொல்றாரு. ஓ, நான் உன் கரத்தை பிடித்து உன்னை தூக்கி விடுகிறேன், உன் கரத்தை பிடித்து உன்னை உயர்த்தி விடுகிறேன். உன்னை உயர்த்துகிற தெய்வம். ஒருவேளை நீங்க இப்படி சரிஞ்சு போகலாம், ஒருவேளை நீங்க இப்படி விழுந்து போகலாம், ஆனா ஆண்டவர் உங்க சரியை விட மாட்டாரு, விட மாட்டாரு, விட மாட்டீங்க, நீங்க விட மாட்டீங்க. அவன் நீங்க விட மாட்டீங்க. நம்ம தகப்பனை குறித்து சில அறியாமையினால சில காரியங்கள் நமக்கு நடந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மகிழ பண்ணுவேன். அவன் உங்களை மகிழ பண்ணிக்கிற தெய்வம். ஒருவேளை நீங்க கஷ்டத்துல இருந்திருக்கலாம், கலங்கி போயிருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வேதனைகள் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு பலன் இருக்குது. என் அப்பா எனக்குள் இருப்பதனால் அவர் என்னை மகிழ பண்ணுகிறார். நெகேமியா 8:10 சொல்லுது பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? கர்த்தர். பாருங்க சொல்லியிருப்பாங்க, கர்த்தருக்குள். மேல வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் போய் எதை புசிக்கணுமா? சொல்லுங்க. நமக்கு சாப்பாடு ஆண்டவர் எப்படி தெரியுமா தராரு? ஏதோ கஞ்சி அப்படிலாம் கிடையாது, கொழுமையானது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை எப்படி புசிக்க வைக்கிறார்னா, நீங்கள் போய் கொழுமையானதை சொல்லுங்க. அடுத்த சொல்லப்பட்டிருப்பாருங்க, மதுரமானதை
இனிப்பா இருந்துச்சா? நோய் வந்துச்சுன்னா என்ன குடிக்கணும்? கசாயம் குடிக்கணும். கசாயம் எப்படி இருக்கும்? நல்லா வாழ்ந்தா மதுரமா என்ன செய்யலாம்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, கொலஸ்ட்ரால் இருக்கவே கொழுமையானது என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லா நோய்களையும் எடுத்து போட்டு உங்க சரீரத்துல இருக்கிற சுகரு, கொலஸ்ட்ரால், பிரஷரு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் போய் எதை சாப்பிடணும்? கொழுமையானதுன்னா நீங்க ஒரு நேரம் போய் சாப்பிட்டு வந்து ஒரு நேரம் பில்லு பார்த்தாலே 10,000 ரூபாய் இருக்கும். எப்படி இருக்கும்? உங்களுக்கு தான் கோடிகள் வருது இல்லை? அப்ப எது 10,000 ரூபாய் பெரிய பில்லா? ஆண்டவர் கோடீஸ்வரர். நீங்க ஒருவேளை இன்னைக்கு என்கிட்ட இல்லை, ஆனா நாளைக்கு வரும், வந்துதான் ஆகணும். வந்துதான் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே 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 வரும். சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, உம்மாலே வருகிறது. எஸ். ஒருவேளை இப்ப கொஞ்சம் நம்ம ஓடி ஓடி இருக்கலாம், சில காரியங்களுக்காக நீங்க கடினமா உழைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வருது, நீங்க இளைப்பாறுதல் இருப்பீங்க. சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க? உங்க கீழே 1000 பேர் உழைப்பாங்க. எத்தனை பேர் உழைப்பாங்க? உங்க கீழே எத்தனை பேர் உழைப்பாங்க? 1000 பேர் உழைப்பாங்க. உங்க பிள்ளைங்க கீழே 1000 பேர் உழைப்பாங்க. நீங்க இளைப்பாறுதலே இருப்பீங்க. பல லட்சங்கள், பல கோடிகள் சம்பாதிக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென். bless you sister. ஆமென். அவர் தருகிற ஆசீர்வாதத்துல வேதனை bless you. அவர் தருகிற ஆசீர்வாதத்துல என்ன இல்ல? வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க 100 கோடி உள்ள இருக்கு, நீங்க நினைச்ச பிசினஸ் உள்ள இருக்கு. எப்படி ஒரு குழந்தை கருவா எப்படி இருக்கோ உங்க ஆரோக்கியம் உள்ள இருக்குது. நீங்க பேச பேச அந்த தொழிலை நீங்க பேச பேச உள்ள இருந்து எப்படி ஒரு குழந்தை வெளியே வருதோ அதே போல உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் வெளியே வரும், உங்களுக்கு தேவையான செழிப்பு வெளியே வரும், உங்களுக்கு தேவையான பணம் வெளியே வரும், உங்களுக்கு தேவையான நண்பர்கள் வருவார்கள், நல்ல நண்பர்கள் வருவார்கள். உங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவர்கள் எல்லாம் அப்பா கூட்டிட்டு வருவார். ஏன் அப்பா இருக்காரு எனக்காக, எந்த எல்லைக்கு போய் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்பா வருவாரு. கொழுமையானதை சாப்பிட்டுன்னா உங்க வாழ்க்கையில எப்பயுமே மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கஞ்சி குடிக்கிறவனுக்கும் பீஃப் மட்டன் சாப்பிட்றவனுக்கும் வித்தியாசம் இருக்குதா? கஞ்சி குடிக்கிறவன் இப்படிதான் இருப்பான். நான் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றேன் எப்படி இருப்பான்? நல்ல சாலியாக செய்வான். கொழுமையாய் என்னை கொழுமையாய் மாற்றுவார், என்னுடைய குடும்பத்தை கொழுமையாய் மாற்றுவார், என்னுடைய பிள்ளைகளை கொழுமையாய் மாற்றுவார். அது மட்டுமல்ல, மதுரமானதை எங்களுக்கு குடிக்க கொடுப்பார். மதுரமானாலே அது அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் இருக்க கசப்புகள் எல்லாம் மாறி, கசப்புகள் எல்லாம் மாறி மதுரமாகி நல்ல தேவை கட்டி விஷயம் பண்ணிக்கிறத மதுரம் ஒரு கட்டி எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அதே போல ஒரு வார்த்தை ஒரு டேஸ்டான வாழ்க்கையா, ஒரு இனிமையான வாழ்க்கையா, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா, ஒரு செழுமையான வாழ்க்கையா என் குழந்தை மாற்றுவார். யாரெல்லாம் கைத்தட்டி ரிசீவ் பண்றீங்களோ உங்களுக்கு எல்லாம் உடனே வந்துடும். யாரெல்லாம் ஏசப்பான்னு சொல்லி துதிச்சுட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சிடும்? சும்மா உட்கார்ந்ததுல அப்படியே சும்மா தான் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க அவர் எல்லாத்தையும் அப்படி கொடுத்துட்டே இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளை நம்ப அப்படி வெளிப்பட்டுட்டே இருக்கும். என்ன செய்யும்? நீங்க ரிசீவ் பண்ண உங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வந்துட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். முதல்ல கொடுமையானதை தராரு. உங்க வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையை எப்படி மாத்துறாரு? மதுரமானது இனிப்பு. எல்லா சைடும் பார்த்தாலும் இனிப்பு. உங்க பிள்ளைங்களை பார்த்தா பிள்ளை வாழ்க்கை மதுரமா இருக்கும். உங்க கணவனை பார்த்தா அவங்க ஆரோக்கியமா இருப்பாரு. உங்க கூட பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. உங்க அப்பா அம்மா, உங்க பிசினஸ் எல்லாம் மதுரமா இருக்கும். சொல்லுங்க, எல்லாம் பக்கத்துல இருந்து கையை கொடுத்து சொல்லுங்க, எல்லாம் மதுரமா மாறும்போது உங்க வாழ்க்கையில கசப்புகள் எல்லாம் மாறி எல்லாம் மதுரமா மாறப்போகுது. எல்லாம் மதுரமா மாறப்போகுது. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? எத்தனை நம்புறீங்க? விசுவாசிக்கிறவனால் எல்லாம்
மீதம் எடுத்து இனி இந்த பணத்தை என்ன செய்யணும்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறாரோ, ஏதாவது ஏழை இருப்பான், அவனை பார்த்து பங்கு பங்கா கொடுறா, கொண்டு அங்க கொடுறா இங்க கொடுறான்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு. இப்படிலாம் யாராவது இருக்காங்களா? இப்படிலாம் இருக்காங்களா? இப்படிலாம் இருக்காங்களான்னு கேட்டா கோடி பேர் லட்சம் பேர் இப்படிலாம் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க பணத்தை என்ன செய்யணும்னே தெரியாம கொண்டு போய் எங்கேயாவது ஏழைகளுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு இந்த நாள் சண்டே 5:30 மணியிலிருந்து 8 மணி வரை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு எல்லாரும் நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த கொழுமை உங்க வாழ்க்கையில நடக்கும், இந்த மதுரம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ இங்க வந்த எல்லாரும் வந்தா இந்த ஹாலில் உட்கார இடம் இருக்காது. எல்லாரும் பிஸியா இருக்காங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் அப்படி இப்படி எல்லாரும் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா சீக்கிரத்துல ஒரு நாள் வருது, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு நாள் வருது. அன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன்கள்லாம் நம்மகிட்ட வந்து டைம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? டைம். பாஸ்டர் ஒரு 5000 ரூபாய் தாரேன், ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. பாஸ்டர் ஒரு 5 லட்சம் ரூபாய் தாரேன், ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு. அது மட்டும் கிடையாது, பல 1000 பேர் நம்ம சபையில இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 மாசத்துல உங்களை எல்லாம் இங்க உள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா இன்னும் 1 வருஷத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஆமென். எவ்வளவு பெரிய, இது எனக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில உங்க எல்லாரும் இங்க இப்ப சாட்சி சொல்ல சொன்னா எல்லார் வாழ்க்கையிலும் இங்க வந்த என்னோட இணைஞ்சிருக்க எல்லா வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்திருக்கு. சிஸ்டர் இன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. கடை வாடகை 10,000 ரூபாய், அப்புறம் வட்டிக்கு ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், வீட்டு செலவு எல்லாம் பார்த்தா கஷ்டப்படுவாங்க. இப்ப எல்லாம் சும்மா அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இப்ப எப்படி சும்மா அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு ஆண்டு. முதல் வாட்டி நீங்க கடைக்குள்ள போனீங்க, நீங்க என்ன பார்த்துட்டு அப்படி ஓன்னு அழுகிறாங்க. என்ன இந்த சிஸ்டர் ஒண்ணுமே பேசல, எடுத்ததும் என்ன பார்த்தது ஓன்னு அழுகிறாங்க. நீ பாருங்க எப்படி சிரிச்சு எப்படி சந்தோஷமா இருக்காங்க. 1000 பிரச்சனை இருந்துச்சுங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரீரத்தில் இப்படி சில நோய் இருந்துச்சு, மாறி இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு கடவுளை எப்படி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அது நடக்கும். நீங்க உங்க சூழ்நிலை மாறும்னு நீங்க நம்பினீங்கன்னா, சூழ்நிலை மாறும்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்க சூழ்நிலை மாறிதான் ஆகணும். உங்க சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்குது, அது மாறணும்னு நீங்க நம்பினீங்கன்னா அது மாறிதான் ஆகணும். பாருங்க, இது என்ன தெரியுமா? கோயில். சொல்லுங்க, இது என்னது? இது வெறும் சரீரம் கிடையாது. இது என்னது? கோயில். சொல்லுங்க. ஆமா, சிஸ்டர் ஆலயம்னு சொல்றாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்கன்னா என்னது? கோயில்ல யார் இருப்பா? சாமி இருக்கும். சொல்லுங்க, கோயில்ல யார் இருப்பா? கோயில்ல சாமி இருக்கிற கோயில் அது சீக்கு பிடிச்ச கோயிலா இருக்குமா? சாமி உள்ள இருக்காருன்னா கோயில் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும்னா அங்க ஒரு நோய் கூட, சொல்லுங்க பார்க்கலாம். சாமி கோயிலுக்குள்ள இருக்கணும்னா கோயில் எப்படிதான் இருக்கணும்? ஆனா கடவுள் சொல்றாரு, நான் சாமி, நீ கோயில். உன் கோயில ஒருத்தன் கெடுத்துட்டானா நான் அவரை கெடுப்பேன். சாமி சொல்றாரு, இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். உங்க வாழ்க்கையில இந்த கோயிலுக்கு எதிரா எவன் என்னென்னமோ செஞ்சானோ, எவன் என்னென்னமோ பேசினானோ, கடவுள் அப்படியே உங்களை மேல தூக்குவாரு. அவன் அப்படியே இருப்பான். அப்படியே மேல தூக்குவாரு. இன்னும் மேல தூக்குவாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. உங்களை நினைச்சு அவன் பராமப்பட்டான். அவன் பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு. சத்துருட யார் தெரியுமா? உங்க எதிரி. அவன் பசியா இருந்தானா அவனுக்கு சாப்பாடு கொடு. அவன் செத்துடக்கூடாது. அவன் என்ன செஞ்சிடக்கூடாது? ஏன் சாகக்கூடாது? ஏன்னா நீங்க உயர்றத அவன் பார்க்கணும். அவன் செத்துட்டானா பார்க்க முடியாது. அவன் செத்துட்டானா பார்க்க மாட்டான். அதனால அவனை சாக விடாத. நான் உன்னை மேல கொண்டு போறேன். அவன் முன்னாடி
பலிக்காது. ஏன்னா சாமி கோயிலுக்குள்ள இருந்தா இந்த கோயில ஒருத்தனை கெடுக்க முடியாது. ஒருவேளை நான் கடவுளை பத்தி தெரியாம இருந்தனால இந்த கோயில் கொஞ்சம் கெட்டு போயிருக்கோம். இனி கெட்ட கோயில் திரும்ப கட்டி எழுப்ப போறேன். கெட்ட கோயில் கட்டி எழுப்ப போறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இந்த கோயில் பழுதா இருக்காது. கடன் பிரச்சனை, கடன் வந்துட்டாலே இந்த கோயில் என்ன ஆயிட்டு பழுதாயிட்டு. சொல்லுங்க. பண கஷ்டம் வந்துச்சுனாலே இந்த கோயில் வெறும் நோய் மட்டும் பழுது கிடையாது. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, இப்படி என்ன இருந்தாலும் இந்த கோயில் என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் பழுதாகி போச்சு. உங்களுக்கு பழுதுக்கு நமக்கு தெரியுற மாதிரி என்ன சொல்லலாம், ரிப்பேர் ஆகி போச்சு. வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்க தமிழ்ல? பழுதுக்கு பழசாகி போச்சு, பழசாகி போச்சு. ஆனா ஆண்டவர் இந்த கோயிலை புதுசாக்க போறாரு. ஆமென் ஆமென். bless you brother, bless you. உங்க கோயில் புதுசாகுது, உங்க கோயில் புதுசாகுது, உங்க சரி எழுந்து பிரதர், உங்க சரீரம் புதுசாகுது. இயேசுவின் நாமத்துல right now ஷாபாலாபா ரபா ரிபாலாபா ரபா touch in the name of Jesus. இந்த கோயில் புதுசாகுது இயேசுவின் நாமத்துல. எஸ், என்ன சரீர பலவீனமா இருந்தாலும் சரி. ஆமென். ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதுங்க. அவர் வருஷ கணக்கு தேவையா? வருஷ கணக்கு தேவையா அவருக்கு? ஒரு செகண்ட் போதும். சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் எப்படி வேணாலும் நடக்கும். சொல்லுங்க. அற்புதம் எப்படி வேணாலும். பாருங்க, ஒரு நான் திருவண்ணாமலையில ஊழியத்தில் இருக்கிறேன். ஒரு அம்மா, ஒரு 70 வயசு இருக்கும். அந்த அம்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டி. கட்டி என்ன கட்டினா கேன்சர் கட்டி. டாக்டர் சொல்லிட்டாங்க இதை ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கீமோ என்னென்னமோ இருக்கு, இது நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்குது. நீங்க வாங்க. இந்த குடும்பத்துக்காக நீ ஆப்ரேஷன் பண்ணாலும் செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க. கேன்சர்லாம் வந்துச்சுன்னா உன்னால என்ன செய்ய முடியாது, விளைக்க முடியாது, அவ்வளோதான், நீ காலி அப்படின்னாங்க. நான் ஒரு நாள் செடிக்கு வெளியில தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த அம்மா ரொம்ப சோகமாக வந்துட்டு, மாஸ்டர் ஒரு கட்டி மாதிரி கொஞ்ச நாள் வலிக்கிட்டு இருந்துச்சு, செக் பண்ணி பார்த்தா கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க, மாஸ்டர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு வெளியே ஒரு அவசரம்லாம் போட்டு அப்படியே சும்மா ஒரு செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். சரி, வெளியே இயேசு நாமத்தில் இந்த கட்டி இவர்களை விட்டு வெளியே போவதாகன்னு சொன்னதான் வந்து கட்டியை காணுங்க. கட்டியை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாட்சிக்கிறாங்க. ஆண்டவராக கூட இருந்தாலும் உங்க சரீர பலவீனம் கேன்சர் கட்டியே மாறுதுன்னா உங்க சரீர பலவீனம், உங்க பிசினஸ்ல மாற்றங்கள், உயர்வுகள், உங்க வேலைகள்ல உயர்வுகள், அதை சொல்லுது. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கை வச்சனா தொட்டது எல்லாம் ஒன்றாக மாறும், தொட்டது எல்லாம் ஒன்றாக மாறும். நீ கை வச்ச bless you sister, bless you. நீ கை வச்ச எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் bless you, bless you. நீ கை வச்சு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அது மட்டும் இல்ல, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அது நம்ப முடியாது. பயங்கரமா இருக்கும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க எதிர்பார்த்ததை விட ஒன்று சொல்றாரு பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சொல்லுங்க. முந்தினவைகளை, பூர்வமானவைகளை. அதுக்கு மீனிங் என்னன்னா, உங்க வாழ்க்கையில பழசு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பழசு சில பிரச்சனை நடந்திருக்கலாம், சில போராட்டங்கள் நடந்திருக்கலாம், சில தாழ்வுகள் நடந்திருக்கலாம், சில இடத்துல விழுந்து போயிருக்கலாம், தொழில்களில் விழுந்திருக்கலாம், குடும்பத்தில் விழுந்திருக்கலாம், நோயில் விழுந்திருக்கலாம். அதை நீ நினைக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என் வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்ய போறாரு, புதிய காரியத்தை செய்ய போறாருன்னு சொல்றவங்க மட்டும் இதுவரைக்கும் நீங்க பார்க்காததை பார்க்க போறீங்க. இது
இதுவரைக்கும் உங்களுக்கு திறக்காத கதவு திறக்க போகுது. எஸ் 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 நீங்க இதுவரைக்கும் பார்க்காத பணத்தை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பார்க்காத பணம் 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 மணி மணி பணம் நல்லது. ஒரு வசனம் சொல்லுது, பணம் நல்லது. அந்த பணம் bless you brother, bless you. அந்த பணம் உங்ககிட்ட வருது, அந்த பணம் உங்ககிட்ட வருது. எஸ் 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 உங்க bless you sister, bless you. உங்க கடன் பிரச்சனை மாறுது, உங்க சோதனைகள் மாறுது. எஸ் ராபரா ஷே ஓ பணம் உங்களுக்கு பெருகும், பணம் உங்களுக்கு நிறைய வரும். எஸ் எஸ் ஆமென். எத்தனை சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு ஆற்றல். சொல்லுங்க, ஆற்றல்னா என்ன பிரதர்? எப்படி சொல்லலாம்? எனர்ஜி. இதெல்லாம் என்னது? ஒரு சொல்லுங்க, ஒரு எனர்ஜி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த லைட் எரியணும்னா ஒயரை போட்டு எங்க வைக்கணும்? பிளக்ல சுவிட்ச்ல எனர்ஜி வந்துடுது. அதே போல ஆண்டவரோட நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ அப்பாவுக்கு பிள்ளைய நல்லா தெரியுது. என்ன செய்யுது? அப்பாவுக்கு பிள்ளைய நல்லா தெரியுது. பிள்ளைக்கு அப்பாவை என்ன செய்யல? சொல்லுங்க, பிள்ளைக்கு அப்பாவை தெரியாதனாலதான் இவ்வளவு நாள் உருண்டு உருண்டு பரண்டு பரண்டு வறண்டு வறண்டு பாலை வணக்கமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் அப்பாவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ 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 என் அப்பாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் அப்பா என்ன வந்துட்டாரு, அப்பா மகனே மகனே சொல்லி அப்பாவை தேடி நான் வந்துட்டேன். அப்பா என்ன வந்துட்டாரு, அப்பாவோடு சேர்ந்து எல்லாம் 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 பாருங்க. அப்பா வந்துட்டாருன்னா அப்பாவோட சேர்ந்து எல்லாம் எல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. கொழுமையானது வரும், செழுமையானது. சொல்லுங்க, கொழுமையானது வரும், செழுமையானது வரும், மதுரமானது வரும். எதை எங்க வைக்கணும்னு தெரியாம பங்கு பங்கா கொண்டு நான் எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி, அந்த பங்கு பங்கா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க கீழே 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னா சம்பளம் கொடுக்குறோம் பாத்தீங்களா? ஒருத்தருக்கு 20,000 சம்பளம் கொடுத்தோம்னா 1000 பேருக்கு எத்தனை சம்பளம்? 1000 குடும்பத்தை நீங்க போஷிக்கிற மாதிரி உங்களை மேல உயர்த்துவாங்க. ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை உங்ககிட்ட ஒண்ணுமில்லாம வேலைக்கு வருவான். எப்படி வருவான்? ஒண்ணு இல்லாம உங்ககிட்ட வேலைக்கு வருவான். உங்க கூட இருக்கிறதுனாலேயே அவன் ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதான் சொல்லியிருக்கு. அடுத்து சொல்லியிருக்கு பாருங்க, பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட இங்கிலீஷ்ல போட்டுருக்கு, do not be worried. கவலைப்படாதன்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? கவலைப்படாத. பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, கவலைப்படாத கவலைப்படாத. சொல்லுங்க பாருங்க, 2 பக்கம் மாறி மாறி கொடுங்க. என்ன செய்ய பாருங்க, do not be worried. என்ன சொல்லியிருக்கா? இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு, கவலைப்படாத. என்ன படாத? முதல்ல சொல்றாரு, நல்ல கொழுமையானதை சாப்பிடு. எதை சாப்பிடு? நல்ல கொழுமையானதை சாப்பிடு. மதுரமானதை குடி. எதை குடி? கசப்பான கசாயம் இனி நான் குடிக்க மாட்டேன். கசப்பான மாத்திரை இனி சாப்பிட மாட்டேன். கசப்பான டானிக் இனி நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நோய் வராது. எனக்கு நோய் ஒரு சளி கூட வராதுங்க. கடவுள் ஆலயம் கோயிலுக்குள்ள எப்படி வரும்? இந்த கோயிலுக்குள்ள எல்லாம் விளையாடக்கூடாது. என்ன சொல்லுவோம்? சிலந்தி ஒட்டடமா? ஒட்டடை. சிலந்தி ஒட்டடை பார்த்துருக்கீங்களா? அது கோயில்ல எல்லாம் இருந்துச்சுன்னா பார்க்கறது கேவலமா இருக்குனால, அதே மாதிரி ஒட்டடை, நோய்ங்கிற ஒட்டடை, கடந்துக்கிற ஒட்டடை, பிரச்சனைங்கிற ஒட்டடை இருக்காது, வர முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா. வரவே முடியாது. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு,
பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதுனால கவலைப்பட வேண்டாம். சொல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய மகிழ்ச்சினா என்ன தெரியுமா? நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா, சில சபைக்கெல்லாம் போனீங்கன்னா, மகனே கண்ணீர் வடித்து அழுவாயாக, உலகம் போட்டு கண்ணீர் வடித்து ஜெபிப்பாயாக. சிரிப்பும் இருக்காது. ஆண்டவர் நம்மளை அப்படி என்ன செய்யல. சில ஜபங்கள்லாம் இருக்கு கண்ணீர் வடித்து ஜெபிப்பது. ஒரு நாள் கண்ணீர் வடிக்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடணும்? சிரிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மளை கண்ணீர் வடிக்கிறதுக்கு என்ன செய்யல. என் கண்ணீரை அவர் சிலுவையில் என்ன செஞ்சுட்டாரு? எடுத்துட்டாரு. அவர் எடுத்துட்டாருன்னா நான் எப்படிதான் வாழணும்? சந்தோஷமா தான் வாழணும். உலகம் எப்படி தெரியுமா ரட்சிக்கப்படுது? நம்ம ஆட்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓடு ஒப்பாடி வச்சு நான் ஜோம் பண்ணா உலகம் என்ன செஞ்சிடும்? மாறிடும் நினைக்காங்க. எல்லாரும் மோடிக்கு ஜோம் பண்றாங்க, மோடிக்கு ஜோம் பண்றாங்க. ஏதாவது மாறினாரா? அப்போ உங்க ஜெபம் எல்லாம் வேஸ்டா? சில சபைகள் எல்லாம் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து நான் மோடிக்காகவே ஜெபம் பண்ணேன் ஆட்கள்லாம் எவ்வளவு பேர் என்ன செய்யிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி மோடி மாறுவார்னா, நீங்க என்ன உயர்வீங்க பாருங்க. நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? உயர்வீங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகுவீங்க. அப்பா அவன் பாப்பான், இவன் சும்மா உயரல, இவன் கூட ஏதோ ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு கடவுளை ஏற்றி கொள்வான். உங்க பக்கத்து வீட்டுக்கார அப்படிதான், உங்க பக்கத்து வீட்டுக்கார அப்படிதான். பாருங்க, நீங்க வாழ போற வாழ்க்கையை வச்சுதான் மத்தவன் கடவுள்கிட்ட என்ன செய்வான்? சும்மா வர மாட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். இது மதம் மாத்திர கூட்டம் கிடையாதுங்க. நீங்க தயவு செஞ்சு என்ன செஞ்சக்கூடாது, தப்பா நினைச்சக்கூடாது. கடவுள் வாழ வைக்கிறத உங்களுக்கு நாங்க போதிச்சு தரோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மதம் மாத்துறது கிடையவே கிடையாது. நாங்க ஒரு நாள் மதம் மாத்த மாட்டோம். மனசை என்ன செஞ்சிடும்? அப்பா எவ்வளவு நல்லவரு, அப்பா உங்களை எப்படி வாழ வைப்பாரு, அப்பா எப்படிப்பட்ட தெய்வம்ங்கிறத சொல்லி தரோம். இதை நீங்க கேட்டு நீங்க மேல வருவீங்க பாருங்க. நீங்க நோய் இல்லாம வாழுவீங்க, நீங்க பணக்காரனா வாழுவீங்க, நீங்க செழிப்பா வாழுவீங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்ப்பான், நீங்க சும்மா மேல வரல. இன்னொன்னு என்ன தெரியுமா? மகிழ்ச்சிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஓகே பாருங்க, நீங்க மகிழ்ச்சியா வாழ்றது, சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியா நீங்க வாழ்றத, ஆமா, நீங்க மகிழ்ச்சியா வாழணும். மகிழ்ச்சி சும்மா வருமா? மகிழ்ச்சி சும்மா கடவுள் உள்ள இருந்தா மகிழ்ச்சி இருக்கணும். பாருங்க, கோவிலுக்குள்ள கடவுள் நீங்க பறக்கிற நேரம் என்ன செஞ்சுட்டாரு? கடவுள் என்ன செஞ்சுட்டாரு? உள்ள வந்துட்டாரு. ஆனா அந்த கடவுளை வளர விடணும். சொல்லுங்க, கடவுளை என்ன செய்யணும்? இப்போ இங்க வெளியே நான் இருக்கேன், உள்ள யார் இருக்கா? இப்போ கடவுளை ஓவர் கம் பண்ணி நான் இருக்கக்கூடாது. எப்படி புரியுது? எப்படி சொல்லலாம்? கடவுள் உள்ள இருந்து சில திட்டங்கள் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. உள்ள வச்சுக்கோங்க, கடவுள் உங்களுக்குன்னு சில திட்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு உள்ள. ஆனா என்னுடைய சுயங்களை நான் யோசிச்சு இந்த கடவுளோட திட்டத்துக்கு மாறி நடக்கிறேன் பாத்தீங்களா? இப்படி நான் மாறி நடக்கிறதுனால நான் எங்கேயோ போய் மாட்டிடுறேன். சொல்லுங்க, கடவுள் எனக்குன்னு சில வாய்ப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இதை நான் புரியாம என்னோட சுயமா நான் ஓடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? சுயமா ஓடுறதுனால நான் எங்கேயோ என்ன செஞ்சிடுறேன், சிக்கிறேன். சிக்கினா சின்ன பின்னம். சொல்லுங்க, உங்களை சின்ன பின்னம் ஆக்குறதுக்கு இன்னொருத்தனே இருக்கான். எப்படியா இந்த கடவுள்கிட்ட இணைக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்மளை சிக்க வைக்கிறதுன்னு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கான். யாரு? சாத்தான் ஒருத்தன் இருக்கான். சொல்லுங்க, சாத்தான் ஒருத்தன். இவ்வளவு நாள் நமக்கு வந்து பிரச்சனை, நோய், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? முதல்ல நம்ம, அப்புறம் சாத்தானுக்கு இடம் வச்சு கொடுத்த நம்மளும் அவனுதான். ஆனா இன்னைக்கு அவனை விட்டு நம்ம பிரிய போறோம். சொல்லுங்க, அவனை விட்டு என்ன செய்ய போறோம்?
நம்ம பிரிய போறோம். இப்போ கடவுள் உங்களுக்குள்ள ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கடவுள் எனக்குள்ள அந்த சித்தத்தின்படி நான் நடந்தேன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும். சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் கொழுமையானது, மதுரமானது, பரிசுத்தமானது, மகிழ்ச்சி உங்களுடைய. சொல்லுங்க பாருங்க, கடைசி என்ன வருது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய. நம்மளை மகிழ விடாம பாருங்க, நிறைய பேர்லாம் சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. சில சில பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சபையில சிரிக்கிறது என்ன, சபையில என்ன சிரிப்பு? பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை சபையில எல்லாம் சிரிக்க, சபையில என்ன செய்யக்கூடாது? நீங்க சில ஊழியெல்லாம் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பேசுறது எப்படிதான் இருக்கும்? ஒரு பாஸ்டரா இல்ல பீஸ்டரான்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் நம்முடைய அவர் எங்க மகிழ பண்றாருன்னா, உங்களை எல்லாம் வீட்டுல வீட்டுக்காரர் ஒரு பக்கம் குத்து, இன்னொரு பக்கம் மனைவி குத்து, இன்னொரு இடத்துல பிள்ளை குத்து, இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு குத்துன்னு குத்தி உங்களை அப்படியே ஆக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அங்க இருந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து உன்னை இங்க நான் மகிழ பண்ணி இந்த மகிழ்ச்சிய எப்பவுமே உன்னை மகிழ்ச்சியோட வாழ வைப்பேன். எப்பவும் உன்னை மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட. மனுஷனால என்ன மகிழ பண்ண முடியாது. மனுஷங்க எவ்வளவு தூரம் தான் மகிழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கல்யாணம் பண்ணா மகிழ்ச்சியா இருக்குன்னு பார்ப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பான்னு. அப்படித்தானே? சில குழந்தை பிள்ளையை பத்துக்கிட்டா நான் மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைப்பாங்க. பிள்ளையை பத்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது பிள்ளையா இல்ல தொல்லையா அப்படின்னு. அப்புறம் தான் என்ன செய்யுது தெரியுது. ஆமா, இப்படி என்னென்னமோ. ஆனா நம்மளே மகிழ பண்ணிக்கிறது யாருதான்? என் தேவன். அவரு நமக்கு நண்பராகவும் இருக்காரு. பாருங்க, கடவுளோட ஸ்பெஷல் இதுதான். அவர் ஒரு சைடு பார்த்தா உங்களுக்கு ஃப்ரெண்டு. சொல்லுங்க, யாரு? நண்பர். இன்னொரு சைடு பார்த்தா உங்களுக்கு சகோதரன், மூத்த சகோதரன் போட்டிருக்கு. எப்படி? இன்னொரு பக்கத்துல உங்களுக்கு சகோதரனா இருக்காரு, அப்பாவா இருக்காரு, அம்மாவா இருக்காரு. நமக்காக எல்லா சைடுக்கும் அவர் உங்களுக்காக எப்படி வேணாலும் மாறுவார். ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக எதை உங்களுக்கு தந்தா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அதை தந்து, அதை உங்களுக்கு கொடுத்து, அதை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் சொல்லுது, கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்ம பலன் என்ன? மகிழ்ச்சி. சொல்லுங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய பலன் என்ன? அப்போ எங்க மகிழ்ச்சினா, தண்ணி அடிச்சுட்டு கமந்து கிடக்கிற மகிழ்ச்சி கிடையாது. கஞ்ச அடிச்சுட்டு படுத்து கிடக்கிற மகிழ்ச்சி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய. ஏன் தெரியுமா? நீங்க கடவுளுக்குள்ள இருந்து மகிழ்ச்சியா இருக்கிற நேரம் கடவுளுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துருது. வேற மகிழ்ச்சி உங்களுக்கு தேவைப்படாது. ஆமென் சொல்லுங்க. இன்னொன்னு, உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பெருசா தெரியாது. ஏன்னா மாற போகுது. நாளைக்கு சிஸ்டர் உங்களுக்கு நாளைக்கு என்ன தேவை? எவ்வளவு ரூபாய் தேவை? எத்தனை கோடி சொல்லியிருக்க? கோடி ரூபாய் வேணும். சரி, 100 கோடி ரூபாய் வேணும். எவ்வளவு ரூபாய் வேணும்? 100 கோடி ரூபாய் வேணும். கடவுள் தருவாரா? கடவுள் இவங்களே பாருங்க, இப்பதான் ஒரு கடையை ஆரம்பிச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணி வந்திருக்காங்க. இப்பவே உங்க வாயில கோடின்னு வந்திருக்குதுன்னா வரும் பாப்பாங்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா பாருங்க உன் மன விருப்பத்தின்படி உனக்கு பாருங்க. நான் நம்புறது யாரால வரும்? நீங்க எதை நம்பினாலும் அவரால் என்ன செய்யும்? எதை நம்பினாலும் வரும், வந்துதான் ஆகணும். அதான் சொல்லி பாருங்க. இப்ப இவங்களுக்கு எவ்வளவு ரூபா வேணும்? எதுக்கு 100 கோடினா நம்ம சர்ச்சை முதல்ல கட்டி தருவாங்க, நம்ம வீடு. ஆமே பாருங்க, ஆமே
படிக்க வைக்கணும், அனாதை இல்லம், முதியோர் இல்லம், நிறைய இருக்கு. பைபிள் காலேஜ் எல்லாம் நம்ம நிறைய கட்ட போறோம். எல்லாம் நடக்கும் பாருங்க. எல்லாம் உள்ள இருக்கு. சொல்லுங்க, எல்லாம் உள்ள இருக்கு. கருவா உருவாக்கிட்டு இருக்குது. வெளியே வந்துட்டே இருக்குது. சரியா? நான் பேசுறது எல்லாமே நடந்திருக்கு. இது வரைக்கும் நான் பேசுறது எல்லாமே நடந்திருக்குது. இதுவும் என்ன செய்யும்? நடக்கும். நீங்க எல்லாம் பேசுறீங்க, அதுவும் நடக்கும். நீங்க எல்லாம் பேசுறீங்களோ அதுவே என்ன செய்யும்? நடக்கும். எஸ். சரியா? நீங்க பேசுறது என்ன செய்யும்? வரும். கடவுள் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறாரு. நீங்க எதை நினைக்கிறீங்களோ, எதை பேசுறீங்களோ அது நடக்கிற மாதிரி கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெரிய ஒரு வல்லமை என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாக்கில் இருக்கு. சொல்லுங்க, ஏன் நமக்கு நோய் வந்துச்சு தெரியுமா? ஐயோ, கொரோனா வந்தப்ப நிறைய பேர் கொரோனா எனக்கு கொரோனா வந்து அவனுக்கு வந்து இவனுக்கு வந்து பயந்தாங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? கொரோனா என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நோய் அதனால தான் என்ன செய்யுது? ஏன் கஷ்டம்னா நம்ம மற்றவங்க கஷ்டத்தை பார்க்குறோம். இதுல நான் மேலே வந்துடுவேனா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாதனால நமக்கு என்ன வருது? ஆனா ஒண்ணு நான் சொல்றேன். ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க எதை விரும்புகிறீர்களோ, சொல்லுங்க, எதை, அதான் நீங்க மனசுல எதை விரும்புறீங்களோ அந்த விருப்பத்தை அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். சொல்லுங்க, நிறைவேற்றுவார். அந்த விருப்பத்தை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். உங்க பிள்ளை, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்களேன். அந்த பிள்ளை ஆசையா ஒரு லட்டு வாங்கி தாங்கன்னு கேட்குது. சொல்லுங்க, லட்டு வாங்கி கேட்குதுன்னு கேட்டா வாங்கி கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்க, வாங்கி கொடுப்பீங்க தானே. உங்க பிள்ளை என்ன ஆசையா கேட்குதோ அந்த பிள்ளை சந்தோஷம். உங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்து கேக் வெட்டுவீங்க, துணி வாங்கி கொடுப்பீங்க, இதெல்லாம் நீங்க செய்றீங்க தானே. இதே மாதிரி கடவுளும் நீங்க கேட்கறது மட்டும் இல்லை, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா, நான் நினைக்கிறதுக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டுறதுக்கும் எனக்கு மிகவும் அதிகமாய் தருகிற ஒரு கடவுள் இருக்காரு. என்னை மிகவும் அதிகமா என்னை போஷிக்கிற, என்னை நேசிக்கிற, என்னை நடத்துகிற ஒரு கடவுள் எனக்கு இருக்காரு. என் அப்பா எனக்கு இருக்காரு. என்னை மிகவும் அதிகமாக நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் மிகவும் அதிகமாய் செய்வார்? பாருங்க, அன்னைக்கு 5 அப்பமும் 2 மீன் எத்தனை பேருக்கு தான் தேவை? எத்தனை பேருக்கு தேவை? 5000 பேருக்கு தேவை. எத்தனை பேருக்கு தான் தேவை? 5000. ஆனா எவ்வளவு கூட மீன் எடுத்தாங்க? 12 கூட என்ன செஞ்சாங்க? உங்க வாழ்க்கையில தேவைக்கு மட்டும் தர மாட்டாரு, மீதம் எடுக்கிற மாதிரி தான் அவர் தருவாரு. மீதம் எடுக்கிற மாதிரி தான் அவர் செய்வாரு. சொல்லுங்க, மீதம் எடுக்கிற மாதிரி தான் என் அப்பா செய்வாரு. பாருங்க, சில நிம்மதி இல்லாம இருக்கலாம், சில பிரச்சனைகள்ல இருக்கலாம், சில போராட்டங்கள்ல இருக்கலாம். ஒரு வசனம் சொல்லுது, நீ அதை தேடியும் காணாது இருப்பாய். நீ அதை தேடியும் காணாது இருப்பாய். சொல்லுங்க, நீ அதை தேடியும். எனக்கு இப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னு நீங்க தேடி பார்த்தாலும் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இப்ப சரீரம் செத்து போயிருக்கலாம், சில காரியங்கள்ல சரீரங்கள்ல சில வியாதிகள் வந்திருக்கலாம். ஆனா நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நீங்க தேடி பார்த்தாலும் அது அதை நீங்க தேடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை சில இடுப்பு வலிகள் இருக்கலாம், சில தலைவலிகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம் சரீரத்துல. நீங்க தேடி பார்த்தாலும் இருக்காது. குடும்பத்துல அந்த பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நான் உயர்றதை மட்டும்தான் என் அப்பா விரும்புகிறாருன்னா அந்த உயர்வுக்கு நேராக தான் நான் போக வேண்டிய தவிர கீழ் நோக்கி நான் போக வேண்டியது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் பெரியவரா இருக்கிறாரு. ஆமென். அவரால் எல்லாம் செய்யுங்க. பாருங்க, கர்த்தருக்குள் பூரிப்பாய் எப்படி மகிழ்கிறேன்? சாதாரண மகிழ்ச்சி கிடையாதுங்க. பாருங்க, will rejoice
என்னது தமிழ்ல என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி, எக்ஸ்ட்ரீம். பாருங்க, அந்த மகிழ்ச்சி பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்கிறேன்னு கிடையாது, நிறைவா. சொல்லுங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சியை நீங்க அனுபவிச்சதே கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்றாரு பாருங்க, என் தேவனுக்குள் என் ஆத்துமா. பாருங்க, கடவுளுக்குள்ள ஆத்துமான நம்ம இருதயம் அது என்ன செய்யலாம்? களி கூறுதான். பாருங்க, எல்லாத்தையும் அவர் தாராரு. பாருங்க, மனவாளன் ஆபரணங்களை தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் எல்லாத்தையும் தந்து என்னை களி கூற செய்கிறார். சாதாரண மகிழ்ச்சி இல்ல, களி கூறுகிற மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன மகிழ்ச்சி? களி கூறுகிற மகிழ்ச்சி. அவர் அப்படிதான் நம்மளை என்ன செய்யறாரு? மகிழ செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், என்னை களி கூற பண்ணுகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பிரதர் இந்த இதை பற்றி போடுங்க. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். பாருங்க, பவுல் ஒருத்தர் இருந்தார். யாரு? அவர் பேர் என்ன? பவுல் அப்போஸ்தலர். அப்ப இவர் வந்து கப்பல்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு இப்படி வர்றாரு. அப்போ ரொம்ப சில்லுன்னு நல்லா நனைஞ்சு போய் வந்துட்டாரு. அதனால ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சரி ஒருத்தர் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த விறகெல்லாம் வச்சு எரிப்பாங்க தானே, அது அனலுக்காக, குளிர் காய்கிறதுக்காக அனலுக்காக என்ன செய்வாங்க, எரிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. பாருங்க, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. என்ன பாம்பு? என்னாச்சுன்னா, இவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வாரி போட்டாரு. உள்ள என்ன இருந்துச்சு? சாதாரண பாம்பு கிடையாது, விரியன் பாம்பு கடிச்ச ஆளு காலி. இப்படி ஒரு பாம்பு என்ன செஞ்சிருச்சுன்னா, அவர் என்ன செஞ்சிருச்சு, கடிச்சதுன்னா சாதாரண கடிக்கல, கவி கொண்டாதான். கொத்துறது வேற, கவுறதுன்னா என்னது? பவுல் என்ன செஞ்சிருச்சு? கவி கொண்டது. அடுத்த வருஷம் பாருங்க, எப்ப பவுலோட கையில அது கடிச்சதோ விரியன் பாம்பு இப்ப விஷ பூச்சா மாறிட்டு. பாருங்க, அதான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக சில விரியன் பாம்புகள் கடிக்க வரலாம், ஆனா ஆண்டவர் அதை பூச்சா மாத்திடுவார். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு எதிராக என்ன வந்தாலும் அதை என் இயேசு பூச்சாய் மாத்துவார். பூச்சாய் செய்ய முடியாது. அந்த பாம்பு என்ன கடிச்சா ஒண்ணு ஆகாது, ஒண்ணு செய்ய முடியாது. பாருங்க, எழுதிருக்கு, அவனை கடிக்கிற நேரம் அது விரியன் பாம்பு. அப்புறம் எழுதிருக்கு, இவனை கடிக்கிற நேரம் அது என்னதான் மாறிட்டு விஷப்பூச்சி. அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட. இவன் கப்பல்ல இருந்து ஒதுங்குறது எங்க? ஒரு தீவுல ஒதுங்குறான். கண்டபோது இந்த மனுஷன் கொலைப்பாருங்க. நிறைய பேர் இப்படிதான் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நேரம் சுத்தி எல்லாரும் சூப்பர் அப்படி நிறைய பேர் சொல்லுவான். கொஞ்சம் கீழே சரிஞ்சிட்டா போதும், இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், இவன் கொலை பாதகர், இவன் ஏதோ பெருசா பண்ணிட்டான், இவன் ஏதோ பாவம் செஞ்சுட்டான், இவன் கொலை பாதகர் அப்படின்னு என்ன செய்வாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளை தப்பா பேசுவான், நம்ம நல்லா இல்லாட்டாலும் நம்மளை என்ன செய்வான், நல்லா இல்லாட்டாலும் எடுத்து பேசுவான். அதான் இப்போ பாம்பு கடிச்சதும் இவனை பார்த்து என்ன சொல்லிட்டான், கொலை பாதகன். இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் ஒரு பாம்பு கடிச்சு போச்சுங்க, ஒரு பெரிய பாம்பு தெரிஞ்சு கடிச்சு போச்சு. கடிச்சது இவனை பார்த்து என்ன சொல்றாங்க, இவன் பெரிய கொலை பாதகன். இதுல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, நீ சாகணும், நீ சாகுற அளவுக்கு பெரிய தப்பு என்ன செஞ்சுட்ட, சாகுற அளவுக்கு பெரிய தப்பு என்ன செஞ்சுட்ட அப்படின்னு யார் சொல்றாங்க? உள்ள மக்கள் சொல்றாங்க. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை. அப்போ சிலர் இப்படிதான் சொல்லுவாங்க, இவன் மேல சில பழி இருக்குது, இவன் செஞ்ச தப்பு, அதனாலதான் இவன் அதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு உங்களை சிலர் சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, இவன் மேல ஏதோ ஒரு பழி இருக்குது, அதுதான் காரணம், இவன் பிசினஸ் லாஸுக்கு, குடும்ப பிரச்சனைக்கு இதுதான் காரணம். பாருங்க, பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே பாருங்க. நம்ம மக்கள் நம்ம நல்லா
இவன் கொலை பாதகன், அவ்வளவுதான், இவன் பழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க சொல்லி மாட்டாங்க. அடுத்த வருஷம் அவன் அந்த பூச்சை தீயில் உதறி போட்டான். என்ன செஞ்சான் பாருங்க, விரியன் பாம்பு இப்ப என்னதான் மாறிட்டு. அதை நான் சொல்றேங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்க மேல பாம்ப மாதிரி கொத்துற என்ன காரியங்கள் வந்தாலும் அதை நீங்க உதறி போட்டுட்டு நீங்க மேல வந்துதான் ஆகணும். அது நீங்க விழுந்துருச்சு, அது நீங்க விழுந்துருச்சு, நீங்க உதறி போட்டுருவீங்க, அது பிடிச்சா மாறும். அது ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. விரியன் பாம்பு கடிச்சா ஸ்பாட் அவுட். மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க இவன் கொலை பார்த்தனே இவன் செத்துருவான்னு. ஆனா பவுல் ஒரு ஆண்டவருக்குள்ள இருக்காரு, தீயில உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். உங்களை ஒருவேளை இப்போ யார் யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு தீங்கும் அடைவது இல்லை. எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அவன் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, விரியன் பாம்பு கடிச்சிருச்சு, உதறி போடுறான். ஒண்ணுமே இல்லை, ஒரு பூச்சி நினைச்சா நினைச்சான், உதறி போடுறான். ஒரு தீங்கும் சொல்லுங்க. அதான் சொல்றேன், இப்போ சில வீழ்ச்சிகள் போகலாம், சில வீழ்ச்சிகளை நீங்க இருக்கலாம், ஒரு தீங்கும் அடைய மாட்டீங்க, ஒரு தீங்கும் அடைய மாட்டீங்க. பாருங்க, உடனே மக்கள்லாம் சொல்றாங்க அவன் வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டு. நிறைய பேரு நீங்க வீக்கம் கொண்டு, நீங்க நோயில, நீங்க கடன்ல, நீங்க விழுந்து சாவீங்கன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கான். நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கா, இதுல கூட பிறந்தவன் இருக்கான், கூட பிறந்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான். நிறைய பேரு வீக்கம் கொண்டு எல்லாத்துலயும் நீங்க லாஸ் ஆகி பிச்சைக்கார மாதிரி ஆகி சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க. ஒருவேளை உங்களை கூட இப்படி நிறைய பேர் பார்த்துருக்கலாம். எங்க நோயில செத்து போயிடுவா, உங்க குடும்பம் சின்ன அப்படின்னு ஆயிரும், உங்க பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான், இப்படிலாம் நிறைய பேர் உங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், நிறைய வருஷமா உங்களை பார்க்கலாம், நீங்க லாஸ்ட்ல போயிருவீங்கன்னு நிறைய வருஷமா என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். நெடுநேரமா, எவ்வளவு நேரம், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வரல. அப்பா உள்ள இருக்காரு, விரியன் பாம்பு பூச்சா மாறிடும், உதறி போட்டுருவேன், செத்துருவேன் நினைச்சிருக்கலாம். ஆனா நான் சாக மாட்டேன். ஒரு சேதமும் என்ன செய்யல, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது இப்போ வேறு சிந்தையாகி, வேறு சிந்தை மட்டும் ஆகல, இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். செத்துருவான், இவன் பாவி. இன்னொரு வாட்டி பேசுறாங்க, 3வது வருஷத்தை போடுங்க. பாருங்க, விரியன் பாம்பு அடுத்த வருஷம் பாருங்க, அவன் கையில் தொங்குறது கொலை பாதகன். முதல்ல என்ன சொன்னாங்க, கொலை பாதகன். அதுக்கப்புறம் இவன் பிழைக்கவே மாட்டான். அடுத்த வருஷமா பிழைக்க மாட்டான். ஆமா, இவன் கொலை பாதகன், அவ்வளவுதான். வீக்கம் கண்டு, அடுத்த வருஷம் போடுங்க. வீக்கம் கண்டு அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தான். என்ன மக்கள் பாருங்க, சடுதியாய் சீக்கிரமா செத்து போவான்னு பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்ப சாவான், காப்பாற்றணும் அவனுக்கு தோணல பாருங்க. ஆனா எவனும் நம்மளை காப்பாற்ற மாட்டான், எவனும் நம்மளை என்ன செய்ய மாட்டான். என்ன ஒருத்தர் காப்பாற்றுவாரு, என்ன ஒருத்தர் காப்பாற்றுவாருங்க, என்னைய அப்பா காப்பாற்றுவாரு. தேவன் என்று சொன்னார்கள். உங்க வளர்ச்சியை பார்த்து சொல்லுவாங்க, கடவுள் கூட இருந்தான், கடவுள் கூட இருந்தான், கடவுள் கூட இருந்தான்.
பாம்பு மாதிரி கடிச்சுட்டே இருக்கலாம். உதறி போட்டுருங்க, தீயில உதறி போட்டுருங்க. என் அப்பா என் கூட இருக்காரு. ஆமென். அவர் என் கூட இருக்காரு. எஸ், அவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எஸ், பெரிய காரியம். அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 11:20. அமைதல் சொல்லுங்க. அமைதல், அமைதல் உங்க வாழ்க்கையில வரும். சொல்லுங்க அமைதல். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் பாருங்க. நீங்க எல்லாரும் மகிழ பண்ண போறாங்க. இப்ப இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி மாத்திட்டு சொல்லுங்க. இப்ப இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி மாத்திட்டு மகிழ்ந்து நகரம் ஒரு அமைதல் உங்களுக்கு உண்டாகும். இப்போ நிறைய நீங்க அமைதல் இல்லாம இருக்கலாம். நிறைய சூழ்நிலைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், அமைதல் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நான் மாற்றேன். அமைதல் உங்க வாழ்க்கையில எதனால எல்லாம் நீங்க இப்ப அமைதல் இல்லாம இருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். குடும்ப பிரச்சனை, திருமண வாழ்க்கை, பிசினஸ், நோய், தரித்திரம், கவலை, சரீரத்தில் ஆரோக்கியமின்மை, சரீரம் செத்து போயிருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு அமைதல் சொல்ல. நகரம் என்கிற இடத்துல உங்க குடும்பம், என் குடும்பத்துல இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் தூக்கி மாட்டிட்டு என் குடும்பம் அமைதலா இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் தர போறாரு. எத்தனை நம்புறீங்க? ஆமென். அது மட்டும் இல்ல, அவர் உங்களை ஆடி பாடி மகிழ வைப்பார். 1 நாளாகமம் 13:8 அவர் நம்மளை எப்படி வைக்கிறாரா, அவர் நம்மளை ஆடி பாடி மகிழ பண்ணுகிற, முழு பலத்தோட அவர் ஆடி பாடுகிற மகிழ பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். தாவீது சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக இதெல்லாம் வச்சுட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா மகிழ்ச்சியாய் ஆண்டவர் உங்களை அமைதலாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? கடவுளுக்கு முன்னாடி. கடவுளுக்கு முன்னாடி இப்படிதான் கைவெட்டி தான் நிற்கணும், அப்படிதான் நீங்க பாத்துருக்கீங்க. இப்படி நிற்கணும், இப்படிதான் பாத்துருக்கீங்க கடவுளுக்கு முன்னாடி. ஆனா இங்க சொல்றாரு, கடவுளுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்டு, மத்தாளம், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா ஆடி பாடி மகிழ்ச்சியாய். ஆமா, நீங்களா டான்ஸ் ஆடி ஆடுவீங்களா? வீட்டுல ஆடுவீங்களா? ஆடினதே இல்லை பார்த்தீங்களா? ஆடுங்க. காலையில் எழுப்பி ஏசுப்பா பாட்டு போட்டு நினைச்சீங்க பசங்க சொல்லுதா இல்லையா? ஏன் இந்த நம்ம வாலிப பசங்க எல்லாம் பாருங்களேன், நீங்க பாருங்க, எங்கேயாவது பாட்டு போட்டா போது அவங்க இருக்கிறவங்களே ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களா? கடவுள் சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக முழு பலத்தோடு. என்ன பலம்? சும்மா ஆடல, ஏதோ லைட்டா ஆடல, முழு பலத்தோடு மகிழ்ச்சியாய் சொல்லுங்க, மகிழ்ச்சியாய் ஆடி. சபையில இன்னைக்கு ஆடுன சும்மா விடுவாங்களா? ஒருங்கிற கம்பெனி ஓடிடுறே, சர்ச்சையே வந்துடாது. ஆனா ஆண்டு சொல்லுது, தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாய் சொல்லுங்க. அவர் ஆடி பாட வைக்கிற தெய்வம். நெகேமியா 12:27 பாருங்க. ஆண்டவர் சில ஓப்பனிங், உங்களுக்கு சில கதவுகளை திறக்க போறாரு. என்ன செய்ய போறாரு? பிரதிஷ்டை தமிழ்ல என்ன? இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன? கிரக பிரவேசம். கிரக பிரவேசம் தானே. பிரதிஷ்டை ஒரு வீடை ஓபன் பண்ண போறோம்னா உள்ள போறதுக்கு என்ன சொல்லுவோம்? கிரக பிரவேசம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கிரக பிரவேசத்தை திறக்க போறாரு. முதல்ல சொந்த தொழில் இல்லாதவங்களுக்கு சொந்த தொழிலை தொடங்கி கிரக பிரவேசம். எஸ் 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 எஸ். சில கிரக பிரவேசம் நடக்க போகுது. எஸ் எஸ்
பண்ணு. பாருங்க, பிரதிஷ்டைங்கிறது நம்ம தமிழ், தூய தமிழ். அதுக்கு தமிழ்ல என்னது? கிரக. ஆண்டவர் அலங்கம். அலங்கத்தை மீசை சரி, ஒரு பேலஸ் வச்சுக்கோங்க, அரண்மனைன்னு வச்சுக்கோங்க, தெரியல மாதிரி ஒரு அரண்மனை. சரியா? ஓகேவா? அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிக்கையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்பூரு சுரமண்டங்கள் கீதவாத்தியங்கள் பிரதிஷ்டை மகிழ்ச்சியோட கொண்டாட. சொல்லுங்க, மகிழ்ச்சியோட கொண்டாட. உங்களுக்கு மகிழ்ச்சியோட கொண்டாட சில கிரக பிரவேசங்கள் நடக்க போகுது. சொந்த வீடு, சொந்த வீடு, சொந்த வீடு, கிரக பிரவேசம், திருமணம், திருமணம், உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம், கிரக பிரவேசம், பிசினஸ். எஸ் 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 பஸ் முசிபோ பசி. எஸ் எஸ் நிறைய கிரக பிரவேசம் நடக்க போகுது. எத்தோ நம்புங்க, நம்புங்க. இப்ப நடக்குது, இப்ப நடக்குது. ஐ ரிலீஸ் அ வேர்ட் in the name of Jesus. Yes, நாமத்துல இப்போ சில கிரக பிரவேசம் அந்த வாசனை இயேசு நாமத்துல நான் கடந்து ரெயின்போ in the name of Jesus. அந்த கடவுளை பற்றி விசுவாசிக்கிறவங்க நடக்கட்டும். அவங்க கடந்து எத்தனை நம்புறீங்க? நிறைய கிரக பிரவேசம் நடக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத திருமண வாழ்க்கை, உங்க பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிற கிரக பிரவேசம், நீங்க எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த தொழில், ஆரோக்கியம், என்னெல்லாம் நீங்க இன்னைக்கு விரும்பி இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ அந்த கிரக பிரவேசம் உங்களுக்காக திறக்க போகுது. அது மட்டும் சொல்லியிருக்காங்க, கிரக பிரவேசம் மகிழ்ச்சியோட கொண்டாட. சொல்லுங்க, மகிழ்ச்சியோட கொண்டாட. எல்லா இடங்களிலும் இருந்து அநேகர் உங்களை தேடி வருவார்கள். அநேகர் உங்களை தேடி வருவார்கள். எருசலேம் உங்க வீடு, எருசலேம் உங்க பிசினஸ், எருசலேம் உங்க திருமண வாழ்க்கை, எருசலேம் உங்க பணம், எருசலேம் உங்க ஆரோக்கியம். எது உங்களுக்கு தேவையோ அதை ஆண்டவர் தந்து அந்த கிரக பிரவேசம் திறக்குது. அந்த கிரக பிரவேசம் வாசல் திறக்குது. திருமணமாய் குழந்தை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அந்த கிரக பிரவேசத்தை என் தேவன் செய்வார். ஆமென், ஆமென் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை தந்து அந்த பிரதிஷ்டை உங்க வாழ்க்கையில அந்த டெடிகேஷன் ஆண்டவர் செய்வார். நாம பிள்ளைகளை தருவார், மகிழ பண்ணுவார், மகிழ்ச்சி டெடிகேஷன் எல்லாத்தையும் அவர் தந்து நம்மை உயர்த்துகிற, நம்மை தூக்குகிற அந்த தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஓகே, இப்போ திருவிருந்தை நம்ம எடுக்க போறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? Thank you Jesus. Thank you Jesus. Ramanada regile demono. எல்லாம் கையை வச்சுக்கோங்க, அவசரப்பட்டு மடிதாதீங்க.
பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, பிரசங்கி 10:19. போடுங்க, பிரசங்கி 10. பாருங்க, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். எதுக்கு செய்யப்படும்? சந்தோஷத்துக்கென்று. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இதை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. யாரும் கொடுக்க கூடாது அப்படின்னு கடவுள் சொல்லல, மதம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஞானஸ் நான் எடுக்கிறவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? யாரும் கொடுக்க கூடாது. ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்புறம் சிறு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள்ல எங்கேயாவது சொல்லுதான்னு பார்த்தா எங்கேயும் என்ன செய்யல. எங்கேயும் என்ன செய்யல? பைபிள்ல எங்கேயும் பைபிள்ல எங்கேயும் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. பைபிள்ல சொல்லுது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள். என்ன செய்யாதீங்க? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். பைபிளே சொல்லுது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அந்த தம்பியை கவனிச்சு, தம்பிங்க இப்ப இந்த தம்பி இருக்கான். இந்த தம்பி எனக்கு தெரிஞ்ச அளவு கெட்ட பழக்கம் எனக்கு தெரியுமா? இப்ப இந்த பையன் நல்லவனா நான் நல்லவனான்னு பார்த்தா இந்த பையன் என்ன விட, ஆனா இந்த பையனுக்கு என்ன செய்யக்கூடாதான்? கொடுத்தா பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், சிறு பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கவில்லைன்னு வசனம் இருக்கான். நீங்க இருக்கான், வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க? எல்லோருக்கும் கொடுத்தார்கள் தான் இருக்கிறத தவிர சிறு பிள்ளைகளுக்கு. பாருங்க, இதை சாப்பிடுறதுனால எனக்கு ஆரோக்கியம், எனக்கு சந்தோஷம், எனக்கு பணம் எல்லாம் எனக்கு வருது. ஆனா என் பிள்ளைக்கு என்ன கொடூரமான ஒரு ஆளுங்க பாருங்க இந்த உலகத்துல. இதெல்லாம் எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம்? பாருங்க, ஒரு ஃபேமிலி வந்தாங்க ஸ்டார்டிங்ல, என்ன பிரதர் நீங்க சர்ச்சைக்கு வரல, நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு திருவுக்கு கொடுக்குறீங்க, நாங்க வர மாட்டோம். உனக்கு வேண்டாம், நீ போய் தர, எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு. அது மட்டும் இல்ல, சில பேர் அவர் கள்ள போதாது, நீங்க அங்க போகாதீங்க எங்க போகாதீங்க இப்படிலாம் நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்க. பிசாசு இப்படிதான் எழுப்புவான். ஏன் எழுப்புறான்னா நம்ம உயிரை போறோம்னு அர்த்தம். என்ன செய்ய போறோம் நம்ம? பாருங்க, இந்த சின்ன பையனோட எவ்வளவு நல்ல பையன், ஆனா அந்த கொடூரமான ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வசனம் சொல்றது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடை. நம்ம இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த ரத்தத்தோட வல்லமை எனக்கு தெரியும், ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது? இவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம். இவன் வளர்ந்து வந்துருவாங்க, இதை புசிச்சு இதை குடிச்சு இவன் வந்துட்டானா இவன் கடவுளோட என்ன செஞ்சிருவான்? இதை குடிக்காதவன் தான் என்ன செய்வான்? கடவுளோட என்ன செஞ்சிருவான்? இப்ப இதுல ஒரு வல்லமை இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல ஒரு வல்லமை இருக்கு. இதை குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்க சரீரத்துல வெள்ளம் கிடைக்குது, உங்க சோர்வுகள் மாறுது, உங்களுக்கு ஞானம் வருது, எல்லாம் வருது. இதை குடிக்கிறதுனால இந்த பிள்ளை எதிர்காலத்துல கடவுளோட இருப்பான். இது குடிக்காதவன் நீ என்ன வளர்த்தாலும் இதனுடைய நன்மை இவனுக்கு என்ன செய்யாது. அதனாலதான் சொல்றேன், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில். இன்னொன்று பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்குது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தா, ஆனா இந்த பிள்ளை என்ன விட நல்ல பிள்ளை தான். நல்ல பிள்ளைக்கு நல்லதை என்ன செய்யக்கூடாதா? கொடுக்க கூடாது. அப்பதான் இந்த பிள்ளை கெட்டத பிள்ளையா வளரும். பிள்ளைக்காரன் எப்படி இருக்கா பாருங்க, இந்த பிள்ளை கெட்டதா வளர்றதுக்கு என்ன இருக்கோ அதை என்ன செஞ்சிடா, இந்த பிள்ளைக்கு இதனுடைய நன்மை வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திருவிருந்தினாலே ஓடு ஒப்பாய் வச்சு, ஓ பாவம், ஓ சாபம், ஓ அவ்வளோதான் சொல்லி உப்பா அது முந்தின நாள் ஒரு நாள் காதெல்லாம் கழுவி உட்கார வச்சு ஒரு வழி என்ன செஞ்சிருவாங்க. ஆனா இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, திரு விருந்து சந்தோஷத்திற்கென்று. இது எதுக்கு செய்யப்படுது? எதுக்கு செய்யப்படுது? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நான் புசிப்பதனால் எனக்குள்ள என்ன வருது? திருவிருந்து நான் எடுப்பதனால் எனக்கு என்ன வருது? அங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு, ஓ இப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் மூக்கையும் அடிச்சு அந்த செவரெல்லாம் தொடச்சு, ஓ ஒப்பாரி, நோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அப்படி செஞ்சுட்டேன். இதை நீங்க சாப்பிட்டு மகிழ்ந்தாலே உங்களுக்குள்ள பாவம் எண்ணமே வராது. நான் சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு அந்த எண்ணமே கடவுள் உங்களை நல்லாதான் நடத்துவாரு, நல்லாதான் நடத்துவாரு. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்ம எதுக்காக நம்ம இது பண்றோம்னா, இந்த அப்பம் கடவுளுடைய சரீரமாக நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய சரீரத்தை நம்ம கருதுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவருடைய சரீரத்துல இருக்கிற எல்லாம், ஏன் சரீரம் நோயா இருக்குதுன்னா, ஏன் சரீரத்துல இருக்கிற நோயெல்லாம் மாத்தி அவருடைய சரீரத்துல இருக்க ஆரோக்கியம் என்ன செய்யுது?
இது அதை மட்டும் செய்யல, ஏன் கடன் பிரச்சனையை மாற்றுது, ஏன் ஆரோக்கியத்தை கொண்டு வருது, பணத்தை கொண்டு வருது. ஏனென்றால் நான் இதை விசுவாசித்து புசிக்கிற நேரம் கடவுளின் எல்லா வல்லமைகளும் எனக்குள்ள வருது. ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு ஆண்டவர், நான் இதை செஞ்சேன் நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்கறது தான் சொல்லியிருக்காரு தவிர சிறு பிள்ளைகளை தடை பண்ணாது இருங்கள் தான் சொல்லியிருக்காரு. அதனால ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கிடையாது. கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய நன்மைகள் எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட வேண்டும். கையில் எடுத்து பார்க்கணும். எஸ், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அப்பம் என்னை ஆரோக்கியமாய் மாற்றுது, எனக்கு செழிப்பை கொண்டு வருது, எனக்கு பணத்தை கொண்டு வருது, என் எல்லா கஷ்டத்தையும் மாற்றுது, என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுது, என்னுடைய வியாதியை மாற்றுது, என்னுடைய போராட்டத்தை மாற்றுது. இதை நான் இன்றைக்கு புசிப்பதனால் என்னுடைய சரீரத்தில் வருகிற மரணங்கள் எல்லாம் நீங்கி போகுது. அது நோய்ங்கிற மரணமா இருக்கலாம், ஒரு நோய்ங்கிற மரணம் போகுது, பணங்கிற மரணம், பண குறைவுங்கிற மரணம் என்னை விட்டு போகுது. இதை புசிப்பதனால் இப்பொழுதே என்னுடைய சரீரத்துல ஒரு ஆரோக்கியமும் நன்மையையும் கடவுள் தார. ஆமென். எல்லாரும் சாப்பிடுங்க பார்க்கலாம், நம்பி சாப்பிடுங்க. இது கடவுளோட அந்த வல்லமை எனக்குள்ள வருதுன்னு சொல்லி நம்பி சாப்பிடுங்க. ஓகே, உங்களுக்கு விருது பற்றி நிறைய சொல்லித்தரணும்னு நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு நேரம் இல்லை. ஓகேவா?
பரிசுத்தால நீங்க நிரப்புறதுக்காக நன்றி. பெரிய நன்மைகள் இந்த வாரத்திலே சில அற்புதங்கள் உங்களுக்கு திறக்க போகுது. இந்த வாரத்திலே என் பிசினஸ்ல சில மாற்றங்கள் வரப்போகுது. இந்த வாரத்திலே என் சரீரத்தில் சில பலவீனங்கள் மாறப்போகுது. ஆனால் நீங்க இதெல்லாம் நீங்க செய்யறீங்க. நீங்க இதெல்லாம் செய்வதற்காக நன்றி இயேசுவா. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? எஸ், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்ப கடவுளுக்கென்று விதைக்கிற நேரம். உங்க காணிக்கைகளை கையில் எடுத்துக்கோங்க. ஆமா, இந்த வார்த்தைகளை கனம் பண்ணி என் வாழ்க்கையில இது நடக்கணும் அப்படின்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஒரு நல்ல காணிக்கை எடுத்துக்கோங்க. கடவுளுக்கு பெருசா விதைங்க. கொஞ்சமா விதைச்சா கொஞ்சமா அறுப்போம், பெருசா விதைச்சா ஆமே ஆண்டவர் பெருசா விதைக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்வாரு? தருவார். ஆமே, பெரிய காரியங்கள் செய்வார். எல்லாரும் கையில காணிக்கை எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க, ஏசப்பா நான் இதை விதைக்கிறேன் சுவாமி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் இதை விதைக்கிறேன் சுவாமி. இதை 100ம் 1000மாக பெருக செய்வீராக. அநேகருக்கு ஏசப்பா மேலாக இதை உயர்த்துவீராக சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, நான் தந்ததுக்காக நன்றி சுவாமி. இப்பொழுது கேட்ட சத்தியங்களின் பிரகாரம் இவர்கள் ஆண்டவரே ஏசப்பா குழுமையும் ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் முன்னு ஆண்டவரே எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்க கர்த்தர் இவர்களை உயர்த்துகிறார்கள் சுவாமி. இவர்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு குறைவையும் காணாத இருப்பார்களாக ராஜா. இவர்களுக்கு என்று இளையவர்கள் எல்லா சத்துருக்களையும் எல்லா ஆண்டவரே நாச மோசங்களையும் தேவன் இன்றோடு அழித்து போடுவதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது வாங்க ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆண்டவரே ஏசப்பா விதைக்கிற காணிக்கையை கர்த்தர் ஆண்டவரே ஏசப்பா அங்கீகரிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இவர்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா இவருடைய எண்ணங்கள் ஆண்டவரே ஏசப்பா இப்பொழுது சந்தோஷமாய் மாறட்டும், மகிமையாய் மாறட்டும். இவருடைய எண்ணங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா ஒரு மனதில் இருக்கிற குழப்பங்களெல்லாம் நீங்கும்படி கர்த்தர் இப்பொழுதே இவருடைய ஆண்டவரே ஏசப்பா எண்ணங்களை கழுவுகிறாங்க. தேவன் ஆண்டவரே ஏசப்பா இப்பொழுது விதைக்கும் போது இவர்கள் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே ஏசப்பா ஜாலியாக அந்த விதை செல்ல கர்த்தரை கிருபை செய்வீராக சுவாமி. இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா கஷ்டங்களை பார்க்கக்கூடாது, தோல்வியை பார்க்க கூடாது சுவாமி. செழிப்பை பார்க்க, கிருபையை பார்க்க, ஆசீர்வாதத்தை பார்க்க, பல ஐஸ்வர்யங்கள் அவர்களை கண்டு சுதந்திரிக்க கர்த்தரை கிருபை செய்வீராக ராஜா. உங்களை முழுவதுமாய் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை தேவனை ஏற்படுத்தி கொடுத்தது நல்ல கிருபைக்காக நன்றி. இப்படிப்பட்ட சத்தியங்கள் நாங்கள் கேட்கும்படி தேவன் முன்குறித்ததற்காக நன்றி சுவாமி. இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தரை கிருபை செய்வீராக. வருகிற வாரம் முழுவதும் பிள்ளைகள் யாரும் சொல்லுகிற வேலைகள், பிசினஸ்கள், இவர்கள் செய்கிற வியாபாரங்கள் போன்ற எல்லா வேலைகளில் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. லாபங்களை காண்பார்களாக ராஜா. இவர்கள் உயர்வை காண்பார்களாக சுவாமி. இவர்கள் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு வீடாக இவர்களை லாபங்களை கற்று சுதந்திரித்துக் கொள்ள இங்கிருந்து ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுகிறேன். செழிப்பை பேசுகிறேன் ஆண்டவரே. பணங்களை பேசுகிறேன். இவர்கள் மேலே ஒரு சுகத்தை பேசுகிறேன், ஒரு பலனை பேசுகிறேன். ராபா கா சாந்தா ராபா 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 ராபா. இவர்கள் குடும்பத்தினை நேராக ஏற்படுகிற எல்லா நஷ்டங்களையும் தேவன் இன்றோடு சிலுவையில் அழைக்கப்பட ஸ்தோத்திரிக்கிறேன். பிசாசு வெட்கப்பட்டு போவானாக, எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்களாக, பகைவர்கள் இவர்களை கண்டு நடுங்குவார்களாக ராஜா. இவர்கள் செழித்தோங்கி வளர்கிற மரமாய் மாறுவார்கள் ராஜா. இவர்கள் கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் இவர்கள் தலைமுறை தோறும், இவர்கள் சந்ததி தோறும் தொடர கர்த்தரை கிருபை செய்வீராக. இவர்களிடம் ஏற்பட்ட ரட்சிப்பு தலைமுறைகள் சந்ததிகளோடு யாவரோடும் அந்த ரட்சிப்பு தொடர அந்த மகிமையை இவர்கள் கண்டு ருசி கர்த்தரை கிருபை செய்வீராக. அமாவாசையா இருக்கிறபடினா அநேக பசுத்தாவிகளை இன்றோடு அரசு பண்ணுகிறேன் சுவாமி. என் பிள்ளைகளை தொடக்கூடாது, என் பிள்ளைகளுடைய வீட்டை தொடக்கூடாது ராஜா. யாவற்றை இன்றோடே எரிந்து போடுகிறார்கள் ராஜா. இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுகித்திருக்க, இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே செலுத்திருக்க கர்த்தரை கிருபை செய்வீராக. இயேசு நாமத்தினால சொல்லுகிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனை ஆசீர்வாதமா இருந்தது? ஆமென். ஓகே, ஒரு பாட்டு பாடுவாங்க, எல்லோரும் நாளைக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.
ஆராதனை முடிவடைய விட்டது. அதை ஜெபித்துக் கொள்ளுகிறவர்கள் பாஸ்டரிடம் அதை ஜெபித்துக் கொண்டு வீட்டுக்கு பத்திரமாக திரும்பி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்த வாரமும் இதே இடங்களிலே ஆராதனை நடைபெறும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட்டிட்டு வாங்க, புரிதானவர்களை சொல்லி கூட்டிட்டு வாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததை போல பிறரையும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாங்க. ஆமென். பிரதர்